நம்ம அரவிந்துக்கு இந்த பொண்ண பேசி முடிச்சிருக்கலாம்ல. ஜெயா, நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணுதான் மருமகளா வர வேண்டியது. என்னக்கா சொல்றீங்க? ஆமாம்மா, ரஜினியோட போட்டோ பார்த்த உடனே நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே தரகர் மூலமா அவங்க அம்மா கிட்ட பேசி பொண்ணை பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனோம். ஓ, போன இடத்துல பொண்ணே இல்ல. என்னன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அப்பதான் ரஜினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. பொண்ணே கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன செய்ய முடியும் ஜெயா? இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரலையேன்னு எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ஆனா கடவுள் வேற ஒரு கணக்கை எழுதி வச்சிருக்கானே, நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் விதி எதுவோ அது வழியே போவோன்னு ரஜினி தங்கச்சி ராதிகாவை பேசி முடிச்சிட்டோம். அம்மா, என்னம்மா? என் போனை மறந்து இங்கே விட்டுட்டு போயிட்டேன். எடுத்துக்கம்மா. வரேம்மா. மாப்பிள்ளை வீட்டுல பத்திரிக்கை வச்சாச்சு. நேரா உங்க வீட்டுக்கு தான் வரோம். வேண்டாம் வேண்டாம், சாப்பாடுலாம் எதுவும் செய்ய வேண்டாம். நாங்க இன்னொரு 1/2 அன் ஹவர்ல வந்துடுறோம். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. வணக்கம்மா. நீங்க தான் ரஜினியோட அம்மாவா? வணக்கங்க. நான் ரஜினியோட அம்மா தான் பேசுறேன். நீங்க? நான் மேரேஜ் புரோக்கர் தாமோதரன் பேசுறேம்மா. உங்க பொண்ணுக்கு ஒரு அருமையான வரன் வந்திருக்குமா. நான் எதுவும் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி உங்ககிட்ட சொல்லலையே. மங்கள காரியங்கள் எப்பவுமே சொல்லாம தானமா வரும். அழகான பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு சம்பந்தம் தானா தேடி வருமா? நீங்க வேற யோகக்கார பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நாங்க ஜாதகம் கூட யார்கிட்டயும் கொடுத்து வைக்கலையே. ஜாதகம் கொடுக்கலன்னா என்ன? இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு உங்க குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலங்க. உங்க மூத்த பொண்ணு ரஜினியை கேட்டு ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்குமா. ரஜினியவா? ஆமாமா. சுதந்திர போராட்ட தியாகி சத்தியமூர்த்தி ஐயாவோட ஃபேமிலி. உங்க பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னம்மா அமைதியா இருக்கீங்க? இல்லங்க, இப்படி திடீர்னு வரன் வந்திருக்குன்னு சொன்னா எப்படிங்க? ஏமா, அதிர்ஷ்டம் எப்பவுமே சொல்லாம தாமா வரும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இத பாருங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்கம்மா. பொண்ணை ரெடி பண்ணி வைங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட நான் வந்துடுறேன். இன்னைக்கே பேசி முடிச்சிடுவோமா? சரிங்களா? நான் வச்சிடமா. இப்படி திடீர்னு புரோக்கர் போன் பண்ணி வரன் வருதுன்னு சொல்றாரு. பெரிய இடம் வேற, நல்ல சம்பந்தம். என்ன பண்ணலாம்? அம்மா, நான் இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். என்னம்மா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, காலையில இருந்து உடம்பு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஒரே பெருமூச்சா வந்துகிட்டே இருக்கு. லேசா நெஞ்சு வேற அடைக்கிற மாதிரி இருக்குமா. என்னம்மா மறுபடியும் உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கா? ஆமாம்மா, ரொம்ப படபடப்பா இருக்கு. தலையெல்லாம் சுத்தி ஏதோ கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்குமா. டாக்டர் கொடுக்கற மாத்திரையெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? அந்த மாத்திரை தீந்து போச்சுமா. ஏமா, மாத்திரை காலினா சொல்ல மாட்டீங்களா? இந்த வேலையில மறந்து போயிட்டம்மா. நீ உடனே இந்த மாத்திரையை மட்டும் ஒரு 4 நாளைக்கு வாங்கி தரியாமா? சரிம்மா.
நான் உடனே முரளி அமிச்சு அதை வாங்கிட்டு வர சொல்றேன். ஐயோ, நீ அவங்கிட்ட இன்னைக்கு சொன்னா அவன் நாளைக்கு தான் மாத்திரையை வாங்கிட்டு வருவான். சரி, நானே பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ வேண்டாம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல வாங்க வேண்டாம். போன தடவையே நம்ம டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் அங்க கிடைக்கவே இல்ல. நீ நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்டயே போய் வாங்கிட்டு வந்துடுறியாமா? சரி, நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, உடனே போயெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது நிதானமா வாங்கிட்டு வந்தா போதும், சரியா? அது வரைக்கும் எப்படிமா? இல்ல, இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிடும். நீ இதுக்காக அவ்வளவு தூரம் போயிட்டு உடனே எல்லாம் வர வேண்டாம். ஆபீஸ் முடிஞ்ச பிறகு நிதானமா வாங்கிட்டு வா, சரியா? சரி, நீங்க வாங்க உட்காருங்க. நான் வரேம்மா. கடவுளே, நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு அம்மாவா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வேற வழி தெரியல. ரஜினிய கேட்டு வந்த வரன் இது. இப்ப ரஜினி கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா, அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால ராதிகாக்கு இந்த வரனை பேசி முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீதான் துணையா இருக்கணும். ராதிகா, எழுந்துடி. சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டியா? இதுக்குமா எந்திரிக்க சொல்ற? ஏண்டி, நேரம் கெட்ட நேரத்துல தூங்கி தொலையாதன்னு எத்தனை தடவை சொல்றது? சீக்கிரமா ரெடி ஆவடி. நான் இதுக்குமா ரெடி ஆகணும்? நீ தாண்டி ரெடி ஆகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. ரஜினியை தானே பொண்ணு பார்க்க வருவாங்க, நான் ஏமா ரெடி ஆகணும்? ஒன்ன தாண்டி பொண்ணு பார்க்க வராங்க. அவங்களுக்கு ரஜினிய பிடிக்கலையா? உன் போட்டோவை பார்த்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல சம்பந்தம். மாப்பிள்ளை ஏதோ பெரிய கம்பெனியோட ஓனரா, வெளிநாட்டுல படிச்சிருக்காராம். என்னது, ரஜினிய பிடிக்கல, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாண்டி, ஒன்ன தாண்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கான். ரஜினிய வேண்டானே சொல்லிட்டாங்களாமா? ஆமாண்டி, சீக்கிரமா ரெடி ஆகு. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். மா, என்னடி? என்னதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, ரஜினிய பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல? ஆமாண்டி, ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. போய் சீக்கிரமா ரெடி ஆகு. இந்தாம்மா மாத்திரை. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குமா. சரி, என்ன விஷயமா இவங்கள வந்துட்டு போறாங்க? அவங்களா? அது அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கம்மா. என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஒருவேளை அரவிந்தா நம்மள பாக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருப்பானோ? அவங்க எப்படி வந்தாங்க? வரதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்களா? இல்லம்மா, திடீர்னு கிளம்பி வரோன்னு புரோக்கர் போன் பண்ணாரு. பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறாங்க. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நம்ம ராதிகாவை பார்த்துட்டு பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொன்னாங்க. ராதிகாவா? மாப்பிள்ளையோட அம்மா ஒரு படி மேல போய், இவதான் என் மருமக, கடவுள் எங்க குடும்பத்துக்காகவே அனுப்பி வச்ச பொண்ணு இவதான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. ராதிகாவுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருச்சுமா. அவங்க அம்மாவையும் ரொம்ப பிடிச்சிருச்சுமா. எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. புரோக்கர் கிட்ட
நான் உனக்கு தான் வரன் பார்க்க சொன்னேன். ஆனா உன் தங்கச்சிக்கு இந்த வரன் அமைஞ்சிடுச்சுமா. உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்குள்ள I'm very very happy now. நானும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் ரெடி ஆனேன். ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவர் பேரு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, அரவிந்த். எந்த ஒரு பொண்ணுக்குமே பார்த்த உடனே இவர்தான் நமக்கான பார்ட்னர் ஆக போறாருன்னு தோணும்ல. இவரும் அந்த மாதிரி தான்க்கா. வாழ்க்கையில முதல் முறையா அவரை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள அதை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. மாப்பிள்ளைக்கு ராதிகாவை பிடிச்சிருக்காமா? அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்காமா. அவங்க அம்மாவுக்கு ராதிகாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ராதிகாவை விட அவர் முகத்துல நீ வெக்கத்தை பார்க்கணுமே. அக்கா, கல்யாணம் பண்ணா நான் அவரை தான்க்கா பண்ணிப்பேன். ப்ளீஸ்க்கா, நீதான் எப்படியாவது பேசி இத நல்லபடியா முடிச்சு வைக்கணும். உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுறது இந்த அக்காவா தான் இருக்கும். ஒரு அக்காவா என்ன செய்யணுமோ நான் அதை கண்டிப்பா செய்வேன். ஆனா பெரியவன் நீ இருக்கும்போது அம்மா, எது எது எப்ப நடக்கணுமோ அதாவது அப்பதான் நடக்கணும். ராதிகாவுக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அதுவா அமைஞ்சிருக்கு. அவ சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். உனக்கும் ஒரு நல்ல இடத்துல வரணும் அமைஞ்சு கூடிய சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும்மா. நானும் உன் வயித்துல தான் பிறந்தனாமா. என்னாச்சுமா? ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சரி வா போலாம். சம்மந்தி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு மேட்டர் அவ்வளவு சீரியஸா போயிருக்கு. இவ்வளவு அசால்ட்டா இருந்துட்டியடா. அட நீங்க வேற சித்தப்பா, என்ன கேட்டா இவ்வளவும் பண்றாங்க. என்னதான் யாருமே மதிக்கலையே. எப்படி மதிப்பாங்க? டேய், அடுத்தவங்க மதிக்கிறதுங்கிறது நாம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. நீதான் என்ன ஏது நடக்குதுன்னு என்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு ஏண்டா உங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டியதுதான்டா. அட போங்க சித்தப்பா, ஏற்கனவே என் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்போ போய் நான் என்னத்த கேக்குறது? அந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாக்கணும். இந்த மாப்பிள்ளை வீட்டுல யாராவது ஏட்டிக்கு போட்டியா பேசுறவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அதை வச்சு ரொம்ப அழகா பிளான் பண்ணலாம். எங்க அவங்க வரதட்சணை பணம் நகைன்னு எதுவுமே வேணான்னு சொல்றாங்க. அவ்வளோ நல்லவங்களா இருக்கிறவங்க கிட்ட என்ன காரணத்தை சொல்லி சண்டை போடுறது? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அவங்க வரதட்சணை பணம் நகைன்னு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன்.
இது போதுண்டா. ஒன்னும் புரியல. இல்ல. புரிஞ்சிருந்தாதான் நீ எப்பயோ உருப்பட்டு இருப்பிய. சொல்றேன் கேளு. நகை பணம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பெருந்தன்மையா இருக்காங்கன்னு அர்த்தம். டேய், மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. டேய், ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக கூட இப்படி பெருந்தன்மையா அவங்க காமிச்சுக்கலாம் இல்லையா? சித்தப்பா மௌனே, மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு கொளுத்தி போடுவோம். எப்படி பத்தி எரியுதுன்னு மட்டும் நீ பாரு. இதுக்கு சரியான ஆளு உன் அக்கா புருஷன் குபேரன் தான். சிறப்பு. மௌனே, முட்டையை வை. சாப்பிடுங்க மாமா. வகை வகையா இருக்கு. இன்னைக்கு நிதானமா வெளுத்து கட்டிட வேண்டியதான். சாப்பிடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்ள. மாப்ள, இந்தாங்க இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கங்க மாப்ள. இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மாமா. என் பொண்டாட்டி கூட என்னை இப்படி கவனிச்சுக்கிட்டது இல்ல. என்ன மாப்பிள்ள, நீங்க சின்ன பிள்ளையாட்ட இப்படி கண் கலங்கிட்டு இருக்கல? வீட்டுல ஒரு டீ கேட்டா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. காசு சம்பாதிக்கலன்னு பொண்டாட்டி இப்பவும் சண்டை போடுறா. ஏன் மாப்பிள்ள, ஆம்பளையா லட்சணமா நீ 4 கேள்வி கேட்டிருக்க வேணாம்? என்ன கேட்டா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள நீங்க, உங்களை உடஞ்சி போன பழைய டிவி மதர்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்படியே போச்சுன்னு வைங்க, உங்களை அந்த வீட்டு வேலைக்காரனவே ஆக்கிடுவாங்க, பாத்துக்குங்க. இப்ப என்ன மாமா பண்றது? ஏன் மாப்பிள்ள, ராதிகாவுக்கு மாப்பிள்ள பார்த்தாங்களே, பையன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது விசாரிச்சு பார்த்தாங்களா? ஏன்னா வரதட்சணை வேண்டாம், பணம் வேண்டாம், நகை நட்டு வேண்டாம்னு ஒருத்தன் சொல்றான்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அத மறைக்கிறதுக்கு தானே நகை நட்டு வேண்டாம், பணம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆமா மாமா, சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, பொம்பளைங்க மாப்பிள்ளைய பாக்குறதோட நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் நாம தானே விசாரிக்கணும். ஆமா மாமா, இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை எப்படி சும்மா விட்டுற முடியும்? நேரம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கே போறேன். அவங்க அப்பா அம்மாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு கை பாத்துறேன் மாமா. எப்படி பத்த வச்சேன் பார்த்தல? பத்திக்கிட்டு எரியுது. இங்கேயே இப்படி எரியுதுன்னா அங்க போனா காட்டு தீயா பரவுமுடே. யோ யோ, யாரையா நீ? குபேரன். யோ, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன விஷயம்னு சொல்லு. மிஸ்டர் அரவிந்த பார்க்கணும். சார் எதுக்கு பார்க்கணும்? நான் இந்த வீட்டுக்கு சகலையா வரணுமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, போன் ரிப்பேரா? ஆமா, டிஸ்பிளே ஒர்க் ஆகல. நான் வரும்போது சரி பண்ணி கொடுக்குறேன். சரி சரி, நீங்க போங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய வீடு காரெல்லாம் வச்சிருந்தா ரொம்ப பந்தா பண்ணுவீங்களோ? உங்க பந்தா அது உங்களோட.
ஆ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கல்யாணத்துக்கு நீ செய்கிற செலவெல்லாம் உடனே நிறுத்திடு. அதை நம்ம கல்யாணத்துக்கு வச்சுப்போம். ஏன் என்னாச்சு? எதுக்கு நிறுத்தணும்? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. இங்க பாரு அரவிந்த், ஏற்பாடுல நல்லபடியா போயிட்டு இருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத. ஏய், பிரச்சனை நான் பண்ணலமா. பிரச்சனையே தானா தேடி என் கையில வந்து விழுந்திருக்குல்ல. உங்க வீட்ல இருந்து ஒரு ஆள் பிரச்சனை பண்றதுக்குனே தேடி வந்திருக்காங்க. அதை வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன் பார். அரவிந்த் சொன்னா கேளு.